தான் என் இதயத்தையே நான் கொடுத்தேன். என் மகனுக்காகத்தான் என் இதயத்தையே கொடுத்தேன். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் திரு இருதயமும் அப்படித்தான். இயேசுவின் திரு இருதயமும் அப்படித்தான். பரிசுத்த திருமறை நூலை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8இல் உள்ள திரு வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த திருமறை நூலிலே பவுல் அடிகளார் கூறுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கின்ற பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது, ஒரு நேர்மையாளர்களாய் நாம் இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கின்ற பொழுதுதான் இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் தன் அன்பை அவர் வெளிக்கொணர்ந்திருக்கிறார். தன்னுடைய அன்பை அவர் வெளிக்கொணர்ந்து இருக்கிறார். இதுதான் கடவுளுடைய அன்பு. இதுதான் இயேசுவினுடைய இதயத்தினுடைய அன்பு. நமக்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். நமக்காக அவர் காயங்கள் பட்டார். நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டார். எதற்காக தெரியுமா? அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் நீங்களும் நானும் மாறுவதற்குத்தான். பவுலடிகளார் கூறுகிறார், எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5இல் உள்ள திரு வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் ஆக்கிக்கொள்ள அவர் அன்பினால் முன்குறித்தாரா? நமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் ஆக்கிக்கொள்ள, அவருடைய பிள்ளையாய் மாற, அவருக்கு உகந்தவர்களாய் நாம் மாற, அவருக்கு உண்மையுள்ள மக்களாய் நாம் வாழ இயேசுவின் திரு இருதயம் நம்மை ஏங்குகிறது. பிரியமானவர்களே, புனித அலோகோக் மேரி மார்கரெத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் இளம் வயதிலே நாடகத்திலே ஒரு இடத்திலே அவர்கள் நடிக்கிறார்கள். மாறுவேட போட்டி நடக்கிறது. அதிலே இந்த புனிதை மேரி மார்கரெட் மாறுவேட போட்டியிலே அவள் கலந்து கொள்ளுகிறாள். கலந்து கொண்டு அவள் திவ்ய நற்கருணையை சந்திக்க வரும்பொழுது இயேசுவினுடைய பாடுகளை, காயங்களை அவள் பார்க்கிறாள். இயேசுவினுடைய சரீரத்திலே, அந்த உடம்பிலே ஆடைகள் இல்லாமல் அடிக்கப்பட்ட வண்ணமாய், சித்திரவதை பண்ணப்பட்ட வண்ணமாய் இருக்கிற அந்த தழும்புகளை பார்த்து புனித மேரி மார்கரெட் கேட்கிறாள் இயேசுவை பார்த்து, இயேசுவே, இயேசுவின் திரு இருதயமே, ஏன் இப்படி எனக்கு காட்சி கொடுக்கிறீர் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னாராம், என் மகளே, உன்னுடைய இதயத்திலே நான் இடம் பிடிக்க விரும்பினேன். ஆனால் நீ உலக ஆசைகளை, உலக நாட்டங்களை நீ தேடினாய். இதோ இந்த உலக மக்களுக்காக நான் பட்ட பாடுகளை நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆதலால் தான் யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1இல் உள்ள திரு வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், 1 யோவான் 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1இல் உள்ள திரு வசனம், பரம தந்தை நம்மிடம் காட்டிய அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அம்மா, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். ஆதலால் தான் கடவுள் தன்னுடைய இதயத்தினுடைய அன்பை, தன் இதயத்தினுடைய ஏக்கத்தை உங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். அந்த இதயத்திலே நீங்கள் இடம் பிடிக்கத்தான் இன்றைக்கு நீங்கள் வருகிறீர்கள். நானும் வந்திருக்கிறேன். ஆனால் அவருடைய இதயத்திலே நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்றால், அவருடைய மனதை ஒருவேளை நாம் வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கலாம். அவருடைய இதயத்தை புத்தி திறக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கலாம். இயேசு ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது, அந்த கடைசி நேரத்திலும் அந்த படை வீரன் அந்த விழாவிலே அந்த ஈட்டியை குத்துகின்ற பொழுது, குத்தி திறக்கப்பட்ட விழாவிலே இருந்து வருகிற அந்த இரத்தமும் தண்ணீரும் பொங்கி வழிந்தோடினதே, அதுதான் இன்றைக்கு திருச்சபையினுடைய திருவருட்சாதனம். அதுதான் கடவுளுடைய அன்பு. இந்த அன்பை தான், தன்னுடைய இதயத்தில் இருந்து வருகிற அந்த ஒளி கதிர்களை தான் என்னுடைய இறை மக்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய இதய அன்புக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆண்டவர் பிரியப்படுகிறார்.
பாருங்கள், அவர் உள்ளத்திலே எவ்வளவு ஒரு ஏக்கம் இருக்கும், அவர் உள்ளத்திலே எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இன்றைக்கு பாண்டிச்சேரி மறைமாவட்டத்திலே இருந்தாலும் இந்த முதல் வெள்ளிக்கிழமை அவருடைய திரு இருதயத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? அதனால் தான் இயேசு அந்த புனித இடம் வெளிப்படுத்தினார். இந்த மக்களை நான் அலைகடந்த விதமாக நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை நேசிப்பது இல்லை, அவர்கள் என்னை நேசிப்பது இல்லை. ஏசாயா இறைவாக்கு புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் 2:3 உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இறைவன் ஏசாயா இறைவாக்கினர் வழியாய் அவர் பேசுகிறார். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகிறார். என் பிள்ளைகளை நான் பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்ளுகிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் திரு இருதயம் இன்றைக்கு 5 அறிவு படைத்த அந்த பிராணிகள் கூட, அந்த மிருக ஜீவன்கள் கூட என்னுடைய அன்பை தெரிந்து வைத்திருக்கிறது. என்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட என் மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. என்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவினுடைய இதயம் உங்களுக்காய் ஏங்குகிறது, உங்களுக்காய் ஏங்குகிறது. கடவுள் அன்புள்ளவர் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் அன்புக்காக ஏங்குகிறவர் என்பதை நாம் ஒரு நாள் கூட கவனித்தது இல்லை, ஒரு நாளும் கூட நாம் கவனித்தது இல்லை. ஆதலால் தான் பாருங்கள், பேதுரு என்கிற ராயப்பர் இயேசுவை அந்த பணிப்பெண் முன்பாக மறுதளித்த பிறகு யோவான் 21வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் 5 இருந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் மகனாக இருக்கிற சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? அவர் அன்புக்காக ஏங்குகிற ஒரு கடவுள், அன்புக்காக ஏங்குகிறவர். அவர் அன்புக்காகத்தான் இந்த உலகத்திலேயே வந்தார். அவர் அன்புக்கு வெளிப்படுத்தத்தான் தன்னுடைய இருதய பக்தியை மேரி மேர்கரிடத்திலே, அலோகரிடத்திலே ஆண்டவராகிய இறைவன் வெளிப்படுத்தினார். இறைவன் வெளிப்படுத்தினார். என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்ய அவர் விரும்புகிறார். இன்றைக்கும் அநேக மக்கள் நீங்கள் அவரை தேடி வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணும். அவருடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா இந்த உலகத்தின் படி போகாமல், இந்த உலகம் காட்டுகிற அந்த பாதையிலே நாம் செல்லாமல், அந்த இறைவனுடைய இறை திருவுள்ளத்தை அறிய அந்த இதயத்திலே நாம் இடம் பிடிக்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய இதயத்திலே இடத்தை தாரும், எனக்கு உம்முடைய இதயத்திலே இடத்தை தாரும். அந்த இதயத்திலே நான் நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் துன்பங்களினாலும் என் வேதனையினாலும் என்னுடைய கஷ்டத்தினாலும் உம்முடைய இதய அன்பை நான் எத்தனையோ முறை நான் புறக்கணித்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இதய அன்பிற்கு நான் ஒரு நாள் கூட வந்ததில்லை ஆண்டவரே. இன்றைக்கு என் துன்பங்களோடு கூட நான் வருகிறேன், என் சுமைகளோடு கூட நான் வருகிறேன். பிரியமானவர்களே, புனித பிரிஜித் அம்மாள் ஆண்டவராகிய இறைவனை, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். அந்த பிரிஜித் அம்மாளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புனிதை ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நான் உம்மை பிரியப்படுத்த எதை செய்ய வேண்டும் ஆண்டவரே? உம்முடைய இதயத்திலே நான் இடம் பிடிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகளே, உன் வாழ்க்கையிலே நான் அனுமதிக்கிற அந்த வேதனைகளை நீ மன உறுதியோடு நீ தாங்கிக்கொள், மன உறுதியோடு நீ தாங்கிக்கொள். அப்பொழுது என்னுடைய இதயத்திலே நீ இடம் பிடிப்பாய்,
என்னுடைய இதயத்திலே நீ இடம் பிடிப்பாய். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, உன் சுமைகளை சுமந்து தீர்க்கிற அந்த இறைவன் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற அந்த சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் உனக்கு அருளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். புனித அலோகோக் மேரி மார்கரெத்தினிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய இதயத்தினுடைய அன்பை அவர் வெளிக்காட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார், மேரி மார்கரெட், ஒவ்வொரு தலை வெள்ளிக்கிழமையிலும் நீ என்னை சந்தித்து என்னுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நீ உட்கொண்டு அந்த முழுமையான திருப்பலியிலே என்னை முழுவதும் நீ அனுபவித்து உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் இதயத்திற்கு நீ ஒப்புக்கொடு. என் இதயத்திற்கு ஒப்புக்கொடு. உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் நீ ஒப்புக்கொடு. அனைத்தையும் நீ ஒப்புக்கொடு. பெரிய மாணவர்களே, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கெத்சமனி தோட்டத்திலே அந்த வியாழக்கிழமை அன்று என் சீடர்களை நான் அழைத்து சென்று, திருத்தூதர்களை அழைத்து சென்று அந்த 1 மணி நேரம் நான் ஜெபிக்க சொல்லி என் தந்தையை நோக்கி ஜெபிக்க சென்ற பொழுது, என் தந்தையோடு நான் உறவாட சென்ற பொழுது திருத்தூதர்கள் அந்த 1 மணி நேரம் உறங்கி போய்விட்டார்களே. அந்த நேரத்திலே நான் பட்ட அந்த வேதனைகள், அந்த நேரத்திலே நான் பட்ட அந்த கஷ்டங்களை நீ நினைத்து, ஒவ்வொரு பெரிய வியாழன் அன்று 11 மணியிலே இருந்து அந்த 12 மணி வரைக்கும் நான் பட்ட அந்த வேதனைகளை நினைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என் இருதயத்தை நீ நினைத்திடு மகளே, என் இருதயத்தை நீ நினைத்திடு. அன்பு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தொடித்த சிலுவை நாதரடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உன்னதமான ஒரு அன்பு இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அன்பை அவர் குறைத்துக் கொள்வதே கிடையாது. அவரை விட்டு நாம் விலகி போனாலும், அவரை ஒரு பலிபொருளை போல நாம் மாற்றினாலும், அவரை யாரோ ஒரு அற்புதத்தை செய்கிறவரை போல நாம் நினைத்தாலும், அந்த அற்புதம் செய்கிற அந்த அரசர், வாழ்வோரின் கடவுள், நித்தியத்திற்கும் நம்மோடு கூட தங்கக்கூடிய அந்த இருதய ராசா, இருதய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். ஆதலால் தான் எரேமியா இறைவாக்கினர் சொன்னார், 31வது அதிகாரம் 3 உள்ள திருவசனங்களிலே, இதோ நான் முடிவில்லாத அன்பினால் உன் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன், ஆதலால் உன்னை நான் தொடர்ந்து அன்பு செய்கிறேன். உன்னை நான் தொடர்ந்து அன்பு செய்கிறேன். உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறவர் சிலுவையை சுமந்து சொல்கின்ற பொழுதும் கூட எருசலேம் நகர பெண்கள் அழுகிறார்கள், ஐயோ எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், எங்களுக்கு மீட்பு கொடுக்க வந்த எங்கள் ஆண்டவரை சிலுவையிலே அறைகிறார்களே, சிலுவையை இழுத்து செல்லுகிறார்களே என்று எருசலேம் நகர பெண்கள் அழுகின்ற பொழுதும் இயேசு சொல்லுகிறார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள். தன்னுடைய வேதனைகளை கூட பார்க்காமல் உங்கள் வேதனையிலும் என் வேதனையிலும் பங்கெடுக்கிற ஒரு இறைவன், அவர்தான் இருதய ஆண்டவர். அவர்தான் தன்னுடைய இருதயத்தினுடைய ஆழத்தின் அன்பை அவர் வெளிக்காட்டுகிறார். அவருடைய இதயத்திலே நாம் இடம் பிடிக்க வேண்டும். அவருடைய இதயத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். அவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாம் நிரப்பப்பட வேண்டும். ஒருவேளை நாம் அவரை விட்டு விலகி போயிருந்தாலும், ஒருவேளை திரு இருதயத்திற்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை, அந்த மகத்துவத்தை ஒருவேளை நாம் செய்யாமல் இருந்தாலும், நம்மளுடைய குடும்பங்களிலே திரு இருதய ஆண்டவருடைய திரு படத்தை ஸ்தாபிக்காமல் இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய வீட்டிற்கு, எங்களுடைய உள்ளத்திற்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு